பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. 1 பேதுரு 1:2. இந்த உலகில் பலர் தாங்கள் விரும்புகிறபடி காரியங்கள் ஏன் நடக்கவில்லை என்று யோசிக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை பிறக்குமா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆம், மனிதர்களாகிய நமக்கு நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தேவையானது வெறும் நம்பிக்கை அல்ல, உண்மையான நம்பிக்கை. அதையே நாம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசம் என்பது மனம் சம்பந்தமானது. அது நாம் நினைக்கும் விதத்தை அடிப்படையாக கொண்டது. மேலும் விசுவாசம் என்பது ஆண்டவருடனான உறவை அடிப்படையாக கொண்டது. காரணம், நாம் அவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்கிற உறுதியான நம்பிக்கையே நம்மை விசுவாசத்தில் வளர்க்கிறது. இந்த புரிதலே வாழ்க்கையை குறித்த பயத்தை போக்கி எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை தருகிறது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மோடு நாங்கள் எப்பொழுதும் உறவாடி ஐக்கியமாக இருந்து விசுவாசத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நாளிலும் நீர் எங்களை காத்து கொள்ளும், தேவைகளை சந்தியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.